இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போதான் இந்த வீடியோ புரியும். இல்லை ஈவென்ட் லிஸ்னர் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த 3 சூஸ் பிளான் பட்டனுக்கும் எப்படி ஈவென்ட் லிஸ்னர் கிரியேட் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். இந்த 3 பட்டனையும் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா இந்த 3 பட்டனையும் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸஸ் பண்ணணும். எக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 3 பட்டனுக்கும் வேரியபிள் நேம் கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சூஸ் பிளான் பட்டன்ஸ். இந்த பட்டன்லாம் பிளான்குள்ளே இருக்கிறதுனால சூஸ் பிளான் பட்டன்ஸ். அப்புறம் டாக்குமெண்ட் உள்ளுக்கு query select all அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சூஸ் பிளான் பட்டன் ஒன்று கிடையாது, 3 இருக்குது. அதனால query select all. இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். parenthesis சொல்லுக்கு நீங்கள் இப்போ அந்த பட்டனை கால் பண்ண வேண்டியதான். எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட 3 பட்டனும் ஒரு பிளான் அப்படின்ற ஆர்டிக்கல் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இந்த பிளான் ஆர்டிக்கல் உள்ளுக்கு ஒரு பட்டன் இருக்குது சூஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே உள்ள ஆர்டிக்கலில் இன்னொரு சூஸ் பிளான் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது ஆர்டிக்கலில் இன்னொரு சூஸ் பிளான் பட்டன் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிக்கலுக்கும் பிளான் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்குது. அதனால கம்யூனிட்டி யூஸ் பண்ணி நம்ம அந்த 3 பட்டனையும் கால் பண்ண போகிறோம். எப்படின்னா டாட் பிளான் அப்படின்ற ஆர்டிக்கல் உள்ளே இருக்கிற எல்லா பட்டன் டேக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட 3 ஆர்டிக்கலுக்குமே பிளான் அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ஒரு பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிளான் உள்ளுக்கு இருக்கிற பட்டன்லாம் வேணும்னு கேட்டனால நம்மளோட ஆர்டிக்கலில் இருக்கிற எல்லா பட்டனுமே இந்த ஒரு சூஸ் பிளான் பட்டனுக்கு கீழே வந்துடும். இந்த 3 பட்டனுமே இருக்கான்னு தெரிஞ்சுக்க நீங்கள் console.dirல போய்ட்டு சூஸ் பிளான் பட்டன்ஸ் கன்சோலில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 லிஸ்ட் இருக்கும். நோட் லிஸ்ட்னா வந்து எலிமெண்ட் லிஸ்ட்னு அர்த்தம். நீங்கள் அந்த ட்ராப்பரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன், செகண்ட் பட்டன், தேர்ட் பட்டன். ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு 0 அப்படின்ற இண்டெக்ஸ் இருக்குது. செகண்ட் பட்டனுக்கு 1 இண்டெக்ஸ் இருக்குது. தேர்ட் பட்டனுக்கு 2 அப்படின்ற இண்டெக்ஸ் இருக்குது. இங்கே லென்த் இருக்குது. லென்த் 3ன்னு போட்டிருக்கு. இந்த லென்த் நம்ம பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ நம்மளோட இந்த 3 பட்டனுமே ஒரு அரே உள்ளுக்கு இருக்குது. இந்த அரே உள்ளுக்கு இருக்கிற பட்டன்ஸ்க்கெல்லாம் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் லூப் வழியாக இந்த அரேயில் இருக்கிற எல்லா பட்டனுக்குமே ஒரே ஃபங்க்ஷன் கொடுத்துடலாம். நம்மளுக்கு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார் அப்படின்ற கீவேர்ட் போட்டு parenthesis வேணும். இது உங்களுக்கு 3 ஆர்கியூமெண்ட் வரப்போகுது. அந்த 3 ஆர்கியூமெண்ட்னா உங்களுக்கு லூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், லூப் எப்போ முடியணும், ஒரு லூப்லேயும் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் நீங்கள் டெம்பரரியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு 0 அப்படின்ற வேல்யூ கொடுங்க. இந்த டெம்பரரி வேரியபிள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கலாம் உங்கள் லூப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அதுக்காக தான். அண்ட் தென் இந்த வேரியபிள் உங்கள் லூப் ரன் ஆகிறப்ப ட்ராக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். செகண்ட் ஆர்கியூமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி செமிகாலன் போட்டு இங்கே தான் உங்கள் செகண்ட் ஆர்கியூமெண்ட் போகணும். அதாவது உங்களோட லாஜிக் ட்ரூலேருந்து ஃபால்ஸாக மாறணுமா, ஃபால்ஸ்லேருந்து ட்ரூவாக மாறணுமா அப்படின்னு பொறுத்து இருக்கு. நான் இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஐ லெஸ் தேன் சூஸ் பிளான் பட்டன் டாட் லென்த் இப்படின்னு என்ன எடுத்தோம்னா இந்த ஐ வந்து சூஸ் பிளான் பட்டன் டாட் லென்த், அதாவது சூஸ் பிளான் பட்டன் டாட் லென்த் இதோட வேல்யூ என்னன்னா 3ன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லென்த் பாருங்கள், இந்த பட்டனோட லென்த் பாருங்கள் 3ன்னு போட்டிருக்கல. ஸோ அதனால் இதோட வேல்யூ என்னன்னா 3ன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 லெஸ் தென் ஐ, இந்த ஐக்கு என்ன வேல்யூனா 0ன்னு அர்த்தம். ஸோ 0 less than 3 which is true. ஓகே, இந்த ஆர்கியூமெண்ட் ட்ரூவான ஒரு ஆர்கியூமெண்ட். இது நடந்தால் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம 3வது ஆர்கியூமெண்ட்டாக போடணும். அதாவது உங்களுக்கு இந்த ஐ லெஸ் தென் சூஸ் பிளான் பட்டன் லென்த்தாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி 3வது ஆர்கியூமெண்ட்டில் போடலாம். 3வது ஆர்கியூமெண்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா இந்த ஐ கூட 1 ப்ளஸ் ஆகணும். அதாவது ஐ ப்ளஸ் ப்ளஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஐ ப்ளஸ் 1, ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1. இதுவும் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் 1, இதுவும் சேம் தான். நான் இதோட ஷார்ட் ஃபார்மாக தான் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லூப். இந்த லூப் ட்ரூவாக இருக்கிறப்ப ரன் ஆகும். இந்த லூப் எப்போ நிற்கும் அப்படின்னா ஃபால்ஸ் ஆகிறப்ப நிற்கும். இப்போ இந்த லூப் ஆரம்பிக்கிறப்ப இந்த ஐ வேரியபிள் கோசமாக இருக்குது. செகண்ட் ஆர்கியூமெண்ட்ல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா இஃப் இந்த ஐ சூஸ் பிளான் பட்டன் லென்த்தோட சின்னதாக இருக்குது அப்படின்னா அதாவது ட்ரூ. இந்த ஐ 1 கூட ப்ளஸ் ஆகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லூப்பில் என்ன நடக்கும்னா இந்த ஐ 0வாக இருக்கும். இங்கே என்ன கேட்குது, ஐ இந்த பட்டன் லென்த்தோட சின்னதாக இருந்தால் இந்த பட்டன் லென்த் இப்போ 3, இந்த ஐ இப்போ 0. ஸோ விச் இஸ் ட்ரூ. ஐ சூஸ் பிளான் பட்டனோட சின்னது, அப்போ இந்த ஐ கூட 1 ப்ளஸ் ஆகும். இந்த செகண்ட் லூப்பில் என்ன நடக்கும்னா இந்த ஐயோட வேரியபிள் வேல்யூ 1ஆ மாறும். மறுபடியும் இந்த ஆர்கியூமெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கணும். சூஸ் பிளான் பட்டன் மோர் தென் ஆயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், சூஸ் பிளான் பட்டன் 3, ஆய் வந்து 1. ஸோ விச் இஸ் ட்ரூ. அதனால மறுபடியும் இந்த ஆய் கூட 1 ப்ளஸ் ஆகும். இந்த 3வது ரவுண்டில் இந்த ஆய் 2ஆக மாறும். மறுபடியும் இது வந்து கேட்குது இந்த லென்த்
ஆயோட பெருசானு which is true. சூஸ் பிளான் பட்டன் வந்து 3. இப்போ ஆயோட கரண்ட் ஸ்டேட் 2. ஸோ ட்ரூவாக இருக்கிறதுனால இந்த ஆய் மறுபடியும் 1 கூட ப்ளஸ் ஆகும். அண்ட் தென் 3வது ரவுண்டில் இந்த ஆயோட வேரியபிள் வேல்யூ 3ஆக மாறும். இப்போ இந்த ஆர்கியூமெண்ட் கேட்குது சூஸ் பிளான் பட்டனோட லென்த்தோட இந்த ஆய் சின்னதான்னு கேட்குது. இப்போ இது வந்து ஃபால்ஸாக மாறும். சூஸ் பிளான் பட்டன் வந்து 3, இந்த ஆயோட கரண்ட் ஸ்டேட் வந்து 3 நாட் லெஸ் தென் 3 ஈக்குவல்ஸ் டு 3 ஆனால் நாட் லெஸ் தென் 3. ஸோ அதனால் இந்த ஆர்கியூமெண்ட் ஃபால்ஸாக மாறும். அண்ட் தென் இந்த லூப் இந்த 3வது ரவுண்டோட ஸ்டாப் ஆகும். இந்த 3 ரவுண்ட் அடிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். அது ரன் ஆகிறதுக்கு ப்ரென்சஸ் பக்கத்துலேயே கர்லி பிரேசஸ் போட்டு அது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம போட போகிறோம். அதாவது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளோட பட்டன் முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். சூஸ் பிளான் பட்டன்ஸ் கரண்ட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப கரண்ட் ஸ்டேட் எப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளுக்கு ஆய் கொடுத்தோன்னா இப்போ இது கரண்ட் ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுதான் அதோட கரண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ சூஸ் பிளான் பட்டனுக்கு நம்ம add event listener கொடுக்கணும். அதாவது அந்த கரண்ட் ஸ்டேட்டோட பட்டனுக்கு நம்ம add event listener கொடுக்கணும். இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு பட்டனுக்கும் தனித்தனியாக add event listener கொடுக்க தேவையில்ல. 3 பட்டனுக்குமே ஒரே நேரத்தில் add event listener கொடுத்துடலாம். நம்ம எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பட்டன் தான் கரண்ட் ஸ்டேட்டான பட்டன். அந்த பட்டனுக்கு இந்த add event listener மெத்தட் அப்ளை ஆகும். இந்த add event listener நடக்கிறதுக்கு நம்ம கர்லி பிரேசஸ் உள்ளுக்கு 2 ஆர்கியூமெண்ட் வேணும். ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் சிங்கிள் கோட் உள்ளுக்கு கிளிக் அப்படின்னு போடணும். நம்மளுக்கு கிளிக் ஆகிறப்ப இந்த add event listener நடக்கணும். இதான் ஆக்ஷன். கோமா போட்டு 2வது ஆர்கியூமெண்ட்னா உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும். இப்போ ஃபங்க்ஷன்ன்றது இந்த வெப் லோட் ஆகிறப்ப ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடப்படணும், அதாவது கால் பண்ணணும். நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்தோம் அப்படின்னா பேரை கூப்பிட்டு கால் பண்ணலாம் எந்த இடத்துல வேணாலுமே. ஓகே, அதை நான் ஃபியூச்சரில் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் அப்படின்னா பேரை கூப்பிட்டு கால் பண்ணலாம். பேர் கொடுக்கல அப்படின்னா இந்த கிளிக் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த event listener உள்ளுக்கு இருக்கிறதுனால இந்த கிளிக் செய்யப்பட்டால் இந்த add event listener கிளிக் செய்யப்பட்டால் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு parenthesis வேணும். parenthesis பக்கத்தில் கர்லி ப்ராக்கெட் வேணும். இந்த கர்லி ப்ராக்கெட் தான் நம்மளோட ஃபங்க்ஷனோட கான்டென்ட் வரப்போகுது. அதாவது நம்ம ஃபங்க்ஷன் கான்டென்ட்டாக என்ன போடலாம் அப்படின்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இந்த பட்டன் கிளிக் ஆகிறப்ப எனக்கு ஹெலோ அப்படின்னு சொல்லி console வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா இது உள்ளுக்கு console.log அப்படின்னு கொடுத்து parenthesis உள்ளுக்கு ஹெலோ அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா இந்த add event listener ட்ரிகர் ஆகுறப்ப, அதாவது இந்த கிளிக் மூலிமா ட்ரிகர் ஆகுறப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா console.logல ஹெலோ அப்படின்னு இருக்குது. அதாவது console ஹெலோன்னு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள் ஹாயை பேக் டு 0ன்னு மாற்றிக்கிறேன். அப்போ தான் இந்த லூப் ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் வெப் பேஜில் போயிட்டு இந்த 3 பட்டனில் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே அது வந்து கரண்ட் பட்டனாக மாறி அதில் add event listener மெத்தட் ப்ளே ஆகும். அது என்ன மெத்தட்னா சூஸ் console ஹெலோன்னு வரணும். நான் ப்ரெஸ் பண்ணுறேன், console ஹெலோன்னு வருது. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் 2வது ஹெலோ வருது. இப்போ இந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடியும் 3வது ஹெலோ வருது. இப்போ 3 பட்டனுமே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப console.logல ஹெலோன்னு வருதுன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப நம்மளோட மோடலோட டிஸ்பிளேவும் பேக்ட்ராப்போட டிஸ்பிளேவும் டிஸ்பிளே நன்லேருந்து டிஸ்பிளே பிளாக்காக மாறணும். அப்போ தான் அந்த மோடலும் பேக்ட்ராப்பும் பாப்பப் ஆகும். ஸோ மோடல்னா எக்ஸஸ் பண்ணுறதுக்கு மோடல்ன்ற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வழியாக கொரி செலக்டர் வழியாக நம்மளோட HTML இருக்கிற மாடல் கிளாஸஸை அக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாடல் தான் நம்மளோட HTML மாடலை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் உள்ளுக்கு மாடலோட ஸ்டைலை மாற்றணும். என்ன ஸ்டைல்னா டிஸ்பிளே. நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா பிளாக் அப்படின்ற வேல்யூ வேணும். ஒன்ஸ் நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப இந்த மாடலோட ஸ்டைல் டிஸ்பிளே பிளாக்காக மாறணும். அதே தான் பேக்ட்ராப்புக்கும் நடக்கணும். நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்ப பேக்ட்ராப்போட டிஸ்பிளேவும் மாடலோட டிஸ்பிளேவும் டிஸ்பிளே நன்லேருந்து டிஸ்பிளே பிளாக்காக மாறணும். அதாவது ரெண்டுமே பாப்பப் ஆகணும். அவ்வளோதான். இப்போ இந்த 3 பட்டனில் ஏதோ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், வேலை செய்யுது. பேக்ட்ராப்பும் சரி மாடலும் சரி டிஸ்பிளே நன்லேருந்து டிஸ்பிளே பிளாக்காக மாறிடுச்சு. பிளாக்காக மாறினால இப்போ தெரியுது. ரீலோட் பண்ணிடுறேன், மறுபடியும் வேறு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த பட்டனும் வேலை செய்யுது. ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் வேறு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், இந்த பட்டனும் வேலை செய்யுது. இப்போ நம்மளுக்கு பட்டன் வேலை செய்யுது. இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டோம், வேலை செய்யுது. இதோட முடிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம இன்னும் ப்ரெஸ் பண்ணால் இந்த பேக்ட்ராப்பும் சரி இந்த மாடலும் சரி டிஸ்பிளே பிளாக்ல தானே இப்போ இருக்குது.
இது வந்து பேக் டு நன்னா மாறணும் இன்னொன்று ப்ரெஸ் பண்ணால். அதே தான் பின்னாடி இருக்கிற பேக் ட்ராப்பை ப்ரெஸ் பண்ணாலுமே நடக்கணும். பின்னாடி பேக் ட்ராப்பை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பேக் ட்ராப்பும் சரி இந்த மாடலும் சரி டிஸ்பிளே பிளாக்லேருந்து டிஸ்பிளே நன்னா மாறணும். அதுக்கு ஒரு ஈவென்ட் லிஸ்டனர் கொடுக்கலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த ஜாவாஸ்கிரிப்டோட கோடிங் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா இது பிகினர் லெவல் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் கிடையாது, அதை விட கொஞ்சம் கூட. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபாலோப்போட லாஜிக்கையும் ஈவென்ட் லிஸ்டனரோட லாஜிக்கையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபாலோ யூஸ் பண்ணாமல் ஒரு பட்டனுக்குமே நீங்கள் ஆட் ஈவென்ட் லிஸ்டனர் கொடுக்கறதுக்காக 3 வாட்டி 3 பட்டனுக்கும் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து நீங்கள் செய்யலாம். ஆனால் அது ரொம்ப கூட வேலை. இப்படின்னா ஒரே ஒரு ஃபாலோ வழியாக 3 பட்டனுமே அக்சஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவில் இப்படி நம்ம டிஸ்பிளே பிளாக்லேருந்து டிஸ்பிளே நன்னுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். See you on next video. அது வரைக்கும் பை.